மைக்கு வாங்கும்போது சொன்னாங்க பேசணும் 2 வாரத்துக்கு மேலே பேச மாட்டேன்னு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் சூப்பராக பேசினாரு. ஸோ ரொம்ப நல்ல ஒரு இதுவாக இருந்தது சார்கிட்ட. அண்டு வந்த உடனே இவர் ராஜேந்திரன் சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். இவர் சொல்லும்போது இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார், இவர் தான் இங்கே அப்படின்னு உடனே நான் டக்குன்னு பார்த்துட்டு உண்மையிலே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே இவரை யோசிக்கிறேன். நான் முன்னாடி வந்தப்போ பார்த்தோமா இல்லையா நம்ம அவ்வளோ வரலையேன்னு யோசனை எங்கே பார்த்தோம் ரொம்ப நேரமாக யோசனையாக இருக்கும்போது டெய்லி பார்க்குற ஃபேஸாக தெரியல, ஆனால் எங்கே பார்த்தோம் யோசிச்சிட்டே இருக்கும்போது டக்குன்னு பாக்கெட்லேருந்து ஒரு 100 ரூபா கொஞ்சம் எடுத்து பார்த்தேன். அவர் தேசத்தந்தை, இவர் நகரத்தந்தையா இங்க இருக்காரு. கண்டிப்பா வந்து அவர் செய்த சாதனைகள்ல கண்டிப்பா நிறைய இவரும் செய்யணும்னு சொல்லிட்டு நான் கேட்கிறேன். அந்த லுக்குக்காக மட்டும் இல்லை, அப்கோர்ஸ் அவர் எவ்வளவு நல்லவர்ன்றதும் சொன்னாங்க, எவ்வளவு நல்லதுகள் பண்றாருன்றதும் சொல்றாங்க. ஸோ ரொம்ப பெருமையா இருக்கு அவரோட இருக்கிறதும். அண்ட் சார் இன்னொன்று பேசும்போது சொன்னார் எம்ஜிஆர் சாரை பிடிக்கும்ன்றது. ஸோ எனக்கும் அவர் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்ல வரேன். அவர் எந்த அளவுக்கு தன்னுடைய ரசிகர்களை வந்து எவ்வளோ கவனிச்சிருப்பாங்கன்னு தெரியல, அதனால நான் சொல்றேன். நான் கவனிச்சேன், அதனால பெருமையா சொல்றேன். எந்த அளவுக்கு தன்னுடைய ரசிகர்கள் வந்து கெட்ட விஷயங்கள் பண்ணிடக்கூடாதுன்றதுல ஸ்ட்ராங்கா இருந்தாருன்னா, அப்கோர்ஸ் அவர் தண்ணி அடிக்கிற மாதிரி தம் அடிக்கிற மாதிரி நடிக்கவே மாட்டார் எந்த படத்துலையுமே. அது நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த எங்க வீட்டு பிள்ளை எல்லாருமே அப்கோர்ஸ் பார்த்துருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நல்ல போல்டான சண்டை போடுற ஒரு எம்ஜிஆராக இருப்பார், இன்னொருத்தர் வந்து அந்த ரொம்ப அமைதியாக ஒரு அப்பாவியான எம்ஜிஆராக இருப்பார். ஒரு சீன்ல என்ன ஆகும்னா, இவர் நல்ல அந்த போல்டான எம்ஜிஆர் சென்னையை வந்துட்டு ஒரு ஹோட்டல் ரொம்ப நல்லா சாப்பிடுவார், நிறையா ஃபுட்டு சாப்பிட்டுட்டு காசு இருக்காது, என்ன பண்றதுன்னு தெரியாது, அப்படியே நைஸா அப்படியே வெளில போயிடுவாரு. இந்த அப்பாவி எம்ஜிஆர் வந்து அந்த பக்கம் வேற ஒரு டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டோடனே 2 இட்லி அப்படின்னு சொல்லியிருப்பாரு, 2 இட்லி அப்படின்னு இருப்பாரு. அதுக்கு வந்து சாப்பிட்டு பில்லு எல்லாத்துக்கும் சேர்த்து கொண்டு வந்து மொத்தமா வச்ச உடனே இவர் கேட்பாரு, இதுக்கு 2 இட்லிக்கு எவ்வளோ, அப்ப அங்க சாப்பிட்டதெல்லாம் மரியாதை கொடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி இது பண்ணு, இவர் இன்னும் இவ்வளவு கேட்கறான்ற மாதிரி கொடுப்பாரு. ஸோ இது ஒரு ஜாலியான ஃபன்னான ஒரு மேட்டர். இப்போ என்னன்னா, இவர் வெளியில நிக்கணும் இந்த போல்டான எம்ஜிஆர். அவருக்கு அந்த இடத்துல அந்த இது டைலாகே தேவையில்லை, பட் அந்த இடத்துல நின்று பேசுவார். ஒரு டைலாக் என்னன்னா, இந்த மாதிரி சாப்பிட்டு நம்ம காசு கொடுக்காம ஏமாத்திட்டு வெளியில வந்துட்டுங்க, இது ரொம்ப தப்பாச்சு, எப்படியாவது உழைச்சி இந்த காசை கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு டைலாக் வச்சிருப்பாரு. இது எதுக்காகனா, தன்னுடைய ரசிகர்களுக்காக. யாரும் இந்த மாதிரி பண்ணிடக்கூடாது, சாப்பிட்டு காசு கொடுக்காம ஏமாத்திடக்கூடாது, உழைச்சி இந்த காசை கொடுத்துடணும் ஒரு டைலாக் அப்படி க்ளோஸ். நீங்க இதுக்கப்புறம் பார்த்தா அதை வாட்ச் பண்ணா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு தன்னுடைய ரசிகர்கள் எந்த வகையிலையும் வந்து தப்பான விஷயம் பண்ணிடக்கூடாதுன்றதுல அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்தாரு. அவருடைய வாழ்க்கை வந்து இந்த அஜித் சார் டைலாக் ஒன்று இருக்கும்ல, என்னுடைய வாழ்க்கையை ஒரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் நானா செதுக்குனதுதான். உண்மையிலேயே அது வந்து எம்ஜிஆர் சாருக்கு அப்படியே பொருந்தும். ஏன்னா அவர் அப்போல இருந்தே அந்த ஒரு சிஎம் ஆகணும், நாட்டை அப்படி பார்த்துக்கணும், தமிழ்நாட்டை சூப்பராக கொண்டு வரணும்ன்ற இருந்ததுனால தான் இதெல்லாம் பண்ணியிருந்தாரு. இன்னொரு இன்சிடென்ட் ஒன்று சொல்லுவாங்க. அவங்களும் ஜானகி அம்மாவும் வந்து கார்ல வந்துட்டு இருந்தாங்க, காஞ்சிபுரத்துலேருந்து வந்துட்டு இருக்கும்போது, அந்த சிஎம்மா இருக்க டைம் வந்துட்டு இருக்கும்போது ஒரு பாட்டி வந்து தலையில விறகு கட்டையை தூக்கிட்டு வெயிலில் நடந்து போயிட்டு இருந்தாங்க செருப்பு இல்லாம. இந்த இடத்துல யாராவது என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, டக்குன்னு நிறுத்தி காசை கொடுத்து இந்த அம்மா செருப்பு வாங்கிக்கோன்றதான் சொல்லியிருக்க முடியும். மேக்சிமம் என்னால் அவ்வளோதான் யோசிக்க முடியுது. இவர் என்ன பண்ணாருன்னா, நிறுத்தி ஜானகி அம்மாவோட செருப்பு எடுத்துட்டு கொண்டு போய் போட்டுக்க மாட்டாராம். ஸோ அவங்களோட பிரச்சனைக்கு இமீடியட் தீர்வு அது. நீங்க காசு கொடுத்தா கூட அங்கே போய் வாங்குவாங்கலாம் தெரியாது, வேற ஏதாவது செலவு கூட பண்ணலாம். பட் அந்த மாதிரி இமீடியட்டான ஒரு சொல்யூஷன் கொடுத்ததுனால தான் அவர் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் திலகம் இதுவாக இருக்காரு. அவர் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்ட நீங்களும் நிச்சயமா, ஏன்னா நீங்க ஃப்ரீயா அந்த வெனியூ கொடுக்கும் போதே தெரியுது நீங்களும் அந்த மனநிலை உள்ளவர் தான். ஸோ தேங்க்யூ சார். நீங்களும் வந்து எப்படி ஒரு பினாங்கோட காந்தியடிகளா இருக்காரோ அந்த மாதிரி நீங்க பினாங்கோட எம்ஜிஆராக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் பார்த்திபன் சார் அண்ட் குமரன் ப்ரோ நேராக ஜிம்ல இருந்து வந்தவர் மாதிரி அப்படி நல்லா இதுவா இருக்காரு. அண்ட் தேங்க்யூ மேம், நீங்களும் வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. அண்ட் செல்வகுமார் சார், நான் வந்து எனக்கு எங்கே போனாலும் காலேஜில் இன்ட்ரோ கொடுக்கும் போதெல்லாம் ஈவன் எடிசன் அவார்ட்ஸ் ஃபார் இது அந்த மாதிரி வரிசையாக அந்த எடிசன் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா சினிமாவை கண்டுபிடிச்சது எடிசனாக இருக்கலாம், ஆனால் எடிசன் அவார்டை கொடுத்து மக்களை ஆர்டிஸ்டை திருப்திப்படுத்தணும் கண்டுபிடிச்சது வந்து செல்வகுமார் சார் தான். நிறைய அவார்டு நான் வாங்கியிருக்கேன். அஃப்கோர்ஸ் அதில் ஒரு வாட்டிலாம் பார்த்தீங்கன்னா நாய் சேகர் அந்த படம் தான் நம்ம ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆன படம். அந்த படத்துக்கு வந்து டெபுவில் எனக்கு ஒரு கேட்டகரியில் ஒரு அவார்டு இருக்குது. அன்றைக்கி நான் வந்து ஒரு காலேஜ் ஈவெண்ட்டுக்காக நான் வேலூர்லேருந்து வந்துட்டு இருக்கேன். இதில் நந்தம் ட்ரேட் சென்டரில் அங்கே நடக்குது சென்னையில். அப்படி இருக்கும்போது எல்லாமே கொடுத்து முடிச்சாச்சு, ஃபங்க்ஷனே முடிஞ்சிச்சு. நான் வந்துட்டு இருக்கேன், எப்படியாவது ரீச் பண்ணி இந்த அவார்டை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், மனதிற்கு நெருக்கமான ஒரு அவார்டு நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. அண்ட் ஹீரோவா ஃபர்ஸ்ட் அவார்டு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விருது இல்லையா? அதனால வந்துட்டே இருக்கேன். இவர் என்ன பண்ணாருன்னா, சார் நீங்க டென்ஷன் ஆகாம வாங்க, ஏன்னா டிராஃபிக் பயங்கர இதில் இருக்கு, நீங்க டென்ஷன் ஆகாம வாங்க,
நாங்கள் வெயிட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் இவர்ல இருந்து ஆங்கரிங் பண்ணுறது வந்து நம்ம பாலா தம்பி அவங்க எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. அவங்க ஃபோன் சொல்கிற தம்பி டே கொஞ்சம் சாரிடா தப்பா நினச்சிக்கிறேன் அண்ணே வாங்க நானும் அந்த படத்தில் நினச்சிருக்கேன் நீங்களும் அவன் சந்தோஷம் சொல்லிட்டு அவன் எல்லாரும் வெயிட் பண்ணாங்க. அதே மாதிரி நான் வந்தவொடனே அந்த லைட்டை போட்டு கரெக்டாக அந்த ஸ்பாட் லைட்டை மட்டும் போட்டு எனக்காக தனியாக அவர் நின்று அந்த அவார்டை கொடுத்துட்டு எனக்கு அப்போ ஒரு சின்ன இதாக இருந்துச்சு, என்னடா நம்ம அவார்டு வாங்கும்போது கைத்தட்ட ஆளே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் இன்னொரு சூட்சம் ஒன்று இருக்குது, என்னன்னா அங்கே ஆள் இல்லாமல் இருக்கலாம், பட் ஒருத்தர் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் உட்காந்து கை தட்டுவாங்க. ஏன்னா அந்த ஃபுட்டேஜ் ஆல்ரெடி இருக்கும், மற்றபடி ஃபுல்லாக க்ரௌட் வேற இதுலேருந்து எடுத்ததில்லை. அங்கே முன்னாடி இருக்கும்போது அவார்டு வாங்கும்போது இருந்த ஆட்கள்லாம் கை தட்டுவாங்க இல்லையா, ஸோ அந்த ஆட்கள் எடுத்து போடுவாங்க. அது எந்த அளவுக்கு ஆச்சுன்னா ஒரு வாட்டி நான் ஒரு ஹோஸ்ட் பண்ணும்போது நான் பேச சிரஞ்சீவி சார் கீழே வந்து பயங்கரமாக கை தட்டுறாரு, டிவியில் காமிக்கிறேன். எங்கள் அம்மா பார்த்து கேட்குறாங்க, பரவாயில்லடா நீ பேசுறது நல்லா புரிஞ்சு சிரஞ்சீவி சார்லாம் கை தட்டுறாரு. அம்மா அன்றைக்கி அவர் வரவே இல்லைம்மா, அதுக்கு முன்னாடி நாள் நடந்த ஈவெண்ட் தெலுங்கு அவார்ட்ஸுக்கு அதை எடுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். கவலைப்படாதம்மா, எம்ஜிஆர் சிவாஜிலாம் கூட உட்காந்து கை தட்டுவாங்க. அந்த அளவுக்கு டெக்னாலஜி. அதோட உச்சபட்சம் என்னன்னா ஒரு இதில் நான் பேசிட்டு இருக்கு நானே கீழே உட்காந்து கை கட்டிட்டு இருக்கேன். அப்படியே தக்க மின்னுவார். இவர் மட்டும் நடிக்க வந்திருந்தாருன்னா அரவிந்த் சாமி சார், ராம்கி இவங்களாம் வந்து அவங்க அவார்டு கொடுக்க போயிருப்பாங்க. அவ்வளோ ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு அவர் மனது மாதிரியே நல்ல அழகான ஒரு முகம் அவருக்கும். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் பினாங் மலேசியாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தமிழர்கள் இங்கே கொடுக்குற அன்பு இருக்குல்ல, எல்லா இடத்துலையும் தமிழர்கள் அன்பு சூப்பராக தான் இருக்கும். எந்த கண்ட்ரி போனாலும் மலேசியாவில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே இருக்கும். அவங்க பேசுறது, அவங்க பழகிறது, அந்த ஸ்லாங்கு, அந்த என்னடா ஆமாடா அதுல இருந்து நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட ரொம்ப பிடிக்கும். நான் எனக்கு ஃபுட்டு வேறு ரொம்ப பிடிக்கும். இந்த சாத்தியாவாக இருக்கட்டும், நாசிலாமா நாசி கோரன்னு சொல்லிட்டு ஸோ ஃப்ளைட் ஏறும்போதே ஆரம்பிச்சிருவாங்க அந்த நாசிலாமா அந்த இதெல்லாம் ஃப்ளைட்லேயே தருவாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு மலேசியன் ஃபுட்டும் ரொம்ப பிடிக்கும், மலேசிய மக்கள் அன்பும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பின்னாங்க செகண்ட் டைம் வரேன். பின்னாங்க ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஊர் தான். அஃப்கோர்ஸ் நீங்களாம் சேர்ந்து அதை சூப்பராக வச்சுருக்கீங்க. அதுவும் அந்த பிரிட்ஜு, என் பொண்ணு இப்போ வந்து அதுவரை ஒன்று அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு இந்த கட்டர் ரைசர் செரிமனி நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நான் உடனே ஒரு சின்னதாக ஒன்று கேட்டேன், சார் ஒய்ஃபை கூப்பிட்டு வரலாமா சார் அப்படின்னு. இவரு உங்கள் ஒய்ஃபாக தான் கூப்பிட்டு வாங்க சார், சத்தியமாக என் ஒய்ஃப் தான் மேரேஜ் சர்டிஃபிகேட்ல எடுத்து வரேன், போட்டோ ஆள் வேணா தரேன், நானே பொண்டாட்டி என் குழந்தைங்க 3 பேர் நான் வரோன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இது பண்ணி ஸோ குழந்தை அந்த பிரிட்ஜு ஏறும்போது பார்த்தா அப்படியே பார்த்துனே இருந்தால் வேலைக்கு எவ்வளோ பெருசுன்றதுக்கு சொல்லுவார். அப்படியே பார்த்துனே வந்தால் அப்படியே கொஞ்ச நேரம் ஆச்சு, லைட்டாக இதானா அப்புறம் கரெக்டாக அப்படியே இது பண்ணும்போது என்னப்பா திருப்பி சென்னைக்கே கூப்பிட்டு வந்த போட்டேன், தாம்பரம் தெரியுதப்பா அப்படின்னா அவ்வளோ பெரிய பிரிட்ஜு கட்டியிருக்காங்க. உண்மையில் ஆச்சரியமாக இருக்குது. அந்த கடல் மேலே அவ்வளோ பெரிய பிரிட்ஜை ஒன்று கட்டி. ஸோ பினாங் எல்லா வகையிலும் ஒரு சூப்பரான ஒரு ஊர். அண்ட் இந்த ஹோட்டலை பற்றியும் சொன்னாங்க, ஒரு தமிழர் வந்து இங்கே எவ்வளோ பெரிய ஹோட்டலை கட்டி ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா நம்ம எங்கே போனாலும் பெருசாக ஜெயிக்கிறோம், அதுக்கு காரணம் வேறு எதுவும் கிடையாது, உண்மை, உழைப்பு, நேர்மை. 3 தான். தமிழர்கள் எங்கே போனாலும் பெருசாக ஜெயிக்கிறதுக்கு இந்த 3 வந்து நிச்சயமாக ஒரு இதுவாக இருக்குது. ஸோ அதுவும் ஒரு வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம்தான். கண்டிப்பாக நல்ல ரொம்ப முக்கியமான ஒருத்தர். ஏன் சொல்கிறேன்னா அந்த இயரில் வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டான படங்கள் வந்திருக்கும், அதுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ரொம்ப நல்ல படம், எல்லாருக்கும் பிடிச்ச படம் அந்த அளவுக்கு கிட்ட இருக்கு. ஏன்னா புது ஹீரோவாக இருந்திருக்கலாம், கம்மி பட்ஜெட்டில் இருந்திருக்கலாம், பட் அவங்களுக்கும் தேடி பிடிச்சி கொடுக்குறாரு. அந்த வகையில் ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த வருஷம் நான் நடித்த ஒரு படம் வந்திருக்கு, கண்டிப்பாக கொடுப்பாரு நம்புறேன். சட்டமின் கையில்னு ஒரு படம் வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட், எஸ்பெஷலி இப்போ அமேசானில் மிகப்பெரிய, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு த்ரில்லர் ஃபுல்லாக நடித்த ஒரு பெரிய ஹிட்டான படம். அண்ட் காஞ்சூரிங் கண்ணப்பனுக்கும் நான் வாங்கினேன், அதுவும் எனக்கு நான் நடித்ததில் எனக்கு ரொம்ப ஹீரோவாக நடிச்சது பிடிச்சிருக்கோம். அஃப்கோர்ஸ் இப்போ பார்ட் 2 எடுக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் இயர் அது ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நல்ல படங்களுக்கு தேடி அவார்ட் கொடுக்குறாருன்றதுனால இந்த அவார்டை வந்து ஒரு பெருமையாக வாங்கிட்டு போகலாம். அந்த ஓட் பண்ணி வாங்குறதுனால கண்டிப்பாக சொல்கிறேன், நிறைய பேர் அதை எதுலேயும் சொன்னாங்க. அந்த வீடியோ இங்கே ப்ளே ஆகும்போது அவர் அப்படி உட்காந்து அதை பெருமிதமாக பார்த்தாரு. அது எப்படி இருந்ததுன்னா, நம்ம ஸ்கூல் ஈவெண்ட்டுக்கெல்லாம் போவோம், நம்ம குழந்தை வந்து எல்கேஜியில் டான்ஸ் ஆடும்போது அப்படியே தந்தை அப்படி உட்காந்து பார்த்துட்டு இருப்பார்ல, தந்தையும் தாயும். அந்த மாதிரி ஒரு பெருமையாக அந்த ஈவெண்ட்டில் அவங்க எல்லாம் பேசினதை, விஜய் சார்லேருந்து அவ்வளோ பேர் பேசினதை பார்த்துட்டு இருந்தார். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதை பார்க்கல, நான் அவர் தான் பார்த்துட்டு இருந்தேன் எப்படி பார்க்குறாருன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப ஒரு சந்தோஷமான ஈவெண்ட்டில் மிகப்பெரிய ஆட்கள் மத்தியில் அந்த உங்கள் முன்னாடிலாம் உட்காந்து பேசுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் இதுக்கும் கண்டிப்பாக வருவேன். திருப்பி எப்போ வந்தாலும் பின்னாங்க மலேசியா எப்போ வந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். ஜெய் ஹிந்த்.